வெல்கம் டு கிட்ஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஒரு அழகான கிராமத்துல ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரம் ரொம்பவே பட்டு போய் இருக்கு. யாருமே பராமரிக்காம தண்ணி கூட ஊத்தாதனாலதான் அந்த மரம் அந்த மாதிரி காஞ்சு போய் பட்டு போய் இருக்கு. அந்த பக்கம் போற பறவைங்க கிட்டலாம் இந்த மரம் எனக்கு யாராச்சும் உதவி பண்ணுங்களேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிதான் ஒரு நாள் 2 காக்கா அந்த பக்கமா வருதுங்க. ராமு சோமுன்னு 2 காக்கா அந்த பக்கம் அதுகளுக்கு தேவையான உணவை எடுத்துக்கிட்டு வருதுங்க. அதுல அந்த ராமு காக்கா, சோமு ரொம்ப களைப்பா இருக்கு, அதனால நம்ம இந்த மரத்து கீழே இருந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு அந்த ராமு காகம் சோமு காகத்துக்கிட்ட சொல்லுது. அதுக்கு அந்த சோமு, ஆமா ராமு, எனக்கும் ரொம்ப களைப்பா இருக்கு, நம்ம இங்கேயே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 காக்காவும் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்குங்க. அப்போ அந்த ஆலமரம் திடீர்னு பேச ஆரம்பிக்குது. பறவைகளே, எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? நான் ரொம்ப நாளா தண்ணியே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதனால என்னோட மரத்துல கொஞ்சம் கூட இலையே இல்லாம போயிருச்சு. நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? பக்கத்துல இருக்க குளத்துக்கு போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து என் மரத்துல ஊத்துறீங்களா அப்படின்னு அந்த மரம் கேக்குது. அப்போ அந்த ராமுக்காகும், ஏய் மரமே, எங்களுக்கு என்ன வேற வேலையே இல்லையா? உனக்கு தண்ணி ஊத்துறதுதான் எங்களுக்கு வேலையா? எங்களுக்கே பசிக்குது, நாங்க எங்க வீட்டுக்கு போய் உணவு சாப்பிடணும், நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமுக்காகவும் சோமுக்காகவும் பறந்து போயிருதுங்க. அப்படியே அந்த மரம் சோர்ந்து போயிருது. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 புறா அந்த பக்கமா உணவு தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. அங்க ஒரு வேடர் அந்த புறாவை பார்த்து எப்படியாச்சும் நம்ம வேட்டையாடிடணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த 2 புறாவும் அந்த வேடரை பாத்துருதுங்க. நம்மள கொல்றதுக்காக தான் நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீதா புறா, சீத்து வா, பக்கத்துல ஒரு மரம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி போய் நம்ம ஒளிஞ்சுக்கலாம், வா சீத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீதா புறா அந்த சீத்து புறாவை கூட்டிக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட போகுது. அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்ட உடனே அந்த வேடர், என்ன யாரையும் காணா, அந்த புறா எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு பசிக்குது, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடர் போயிடுறாரு. இந்த புறாக்களை பார்த்த உடனே அந்த மரம், புறாக்களே, எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா அப்படின்னு அந்த மரம் பேசுது. உடனே இந்த சீத்துவும் கீத்துவும் பாக்குதுங்க. என்ன சத்தம் இது? அதான் அந்த மரம் பேசுது. புறாக்களே, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, நான் ரொம்ப நாளா தண்ணியே இல்லாம வாடி போயிருக்கேன். அதனால என்னோட மரத்துல இலைகள் எதுவுமே தலையல. நீங்க பக்கத்துல இருக்கிற குளத்துல போய் கொஞ்சம் தண்ணி எடுத்து எனக்கு ஊத்துறீங்களா அப்படின்னு அந்த மரம் அந்த புறாக்க கிட்ட கேக்குது. அதுக்கு அந்த சீதா புறா, என்னது உனக்கு உதவி பண்ணணுமா? எங்களையே ஒரு வேடர் துரத்திக்கிட்டு இருக்கான், நாங்களே எப்படிரா வீட்டுக்கு போகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், இதுல உனக்கு வேற நாங்க உதவி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீதா புறாவும் சீதா புறாவும் பறந்து போயிருதுங்க. அந்த மரம் எப்பயும் போல சோர்வா ஆயிருது. நமக்கு யாருமே உதவ மாட்டாங்களா? நம்ம கடைசி வரை இப்படிதான் இருக்க போறோமா அப்படின்னு அந்த மரம் ரொம்ப ஃபீல் பண்ணுது. அப்புறம் ஒரு நாள் ஒரு சிண்டு குருவியும் ஒரு சேது அப்படின்ற கிளியும் பறந்து உணவு தேடி போய்கிட்டு இருக்குங்க. அந்த நேரம் பார்த்து அதுகளுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருது. அப்போ அந்த சிண்டு குருவி சொல்லுது, சேது கிளி, நம்ம கொஞ்ச நேரம் இந்த மரத்துக்கிட்ட ஓய்வு எடுத்துட்டு போவோமா அப்படின்னு அந்த சிண்டு குருவி கேக்குது. அதுக்கு அந்த சேது கிளி, சரி சிண்டு, நம்ம ஓய்வு எடுத்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2ம் அந்த மரத்துக்கிட்ட போகுதுங்க. அப்ப பார்த்து அந்த மரம் எப்பயும் போல, கிளி குருவி 2 பேரும் எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா அப்படின்னு கேக்குது. 2 பேரும் யாரு பேசுறது அப்படின்னு பார்த்துட்டு, இந்த மரம் தான் பேசுது சிண்டு அப்படின்னு அந்த சேது கிளி சொல்லுது. உடனே அந்த மரம், 2 பேரும் எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? நான் ரொம்ப நாளா தண்ணியே இல்லாம காஞ்சு போய் இருக்கேன், யாருமே எனக்கு தண்ணி ஊத்த உதவவே மாட்டாங்க. நீங்க 2 பேராச்சும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து எனக்கு ஊத்துனீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அந்த மரம் சொல்லுது. உடனே சேது கிளி, என்னது பக்கத்துல இருக்க குளத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்து உனக்கு ஊத்தணுமா? அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம்
நேரமே இல்ல, எங்களுக்கே ரொம்ப பசிக்குது. நாங்களே எங்கடா உணவு கிடைக்கும்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல உனக்கு வேற நாங்க தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேது கிளி சிண்டு குருவி கிட்ட, சிண்டு வா நம்ம போய் உணவு தேடணும்ல, இந்த மரத்துக்கு போய் நம்ம தண்ணி ஊத்தணுமாம்ல, வா நம்ம போலாம் அப்படின்னு அந்த சேது கிளி சொல்லுது. அதுக்கு அந்த சிண்டு குருவி, பாவம் சேது கிளி, இந்த மரத்துக்கு யாரு உதவுவா, நம்மளால முடிஞ்ச உதவிய அதுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சிண்டு குருவி சொல்லுது. அதுக்கு அந்த சேது கிளி, எனக்கெல்லாம் நேரம் இல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் உணவு தேடி போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேது கிளி பறந்து போயிருது. ஆனா அந்த சிண்டு குருவி பக்கத்துல இருக்கிற குளத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த மரத்துக்கு ஊத்துது. கொஞ்ச நாள்ல அந்த மரம் நல்ல பசுமையா மாறி நிறைய இலைகளோட சந்தோஷமா அந்த மரம் இருக்கு. அப்போ ஒரு நாள் அந்த காட்டுல சரியான மழை பெஞ்சதுல எல்லா பறவைகளோட வீடும் இடிஞ்சு போயிருது. இடிஞ்சு போய் தண்ணில போகுது. அப்போ எல்லா பறவைகளும் மழையில நனைஞ்சுக்கிட்டு ரொம்ப குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்குங்க. அப்போ அந்த சேது கிளி சொல்லுது, பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு, நம்ம எல்லாரும் அதுக்கு கீழே போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் அந்த மரத்துக்கிட்ட போகுதுங்க. அப்ப அந்த மரம் சொல்லுது, யாரும் என்கிட்ட வந்துடாதீங்க, உங்க யாருக்குமே இங்க இடம் இல்ல. எனக்கு அன்னைக்கு தண்ணின்னு கேட்டப்ப யாராச்சும் உதவுனீங்களா அப்படின்னு சொல்லி அந்த மரம் ரொம்ப கோவமா எல்லாரையும் திட்டி அனுப்பிச்சு விட்டுருது. அந்த சிண்டு குருவியும் அதோட குழந்தையும் ஒரு வீட்டுல இருக்குதுங்க. அந்த வீடும் மழையில அடிச்சுட்டு போயிருச்சு. உடனே அந்த சிண்டு குருவிக்கு அந்த மரம் ஞாபகம் வருது. அந்த சிண்டு குருவி அதோட குழந்தையையும் கூட்டிக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட போகுது. அந்த மரத்தை பார்த்த உடனே சிண்டு குருவி அந்த மரத்துக்கிட்ட, மரமே, என்னோட வீடு எல்லாம் இந்த மழையில அடிச்சிட்டு போயிருச்சு, அதனாலதான் உன்கிட்ட உதவின்னு வந்திருக்கேன், உன்னோட மரத்துல நான் தங்கிக்கலாமா அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த மரம், குருவி, உனக்கு உதவி பண்ணாமலா நான் இன்னைக்கு பெரிய மரமாகி நல்ல பசுமையா இருக்கிறதுக்கு காரணமே நீ அன்னைக்கு எனக்கு ஊத்துன தண்ணி தான். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உனக்கு நான் இடம் கொடுக்காமலா வந்து என் மரத்துல நீ தாராளமா தங்கிக்கோ, உனக்காக தான் நான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிண்டு குருவிக்கு அந்த மரம் உதவி பண்ணுது. குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த கதை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒருத்தவங்க கஷ்டம்னு நம்ம கிட்ட வந்து உதவி கேட்கிறப்போ நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு உதவி பண்ணணும். அப்போதான் நமக்கு ஒரு கஷ்டம்னு வரப்போ அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க. ஓகே குட்டீஸ், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாருங்க. பாய். ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஊரில் ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு. அந்த காடு ரொம்ப பசுமையாகவும் அங்கே இருக்கிற பறவைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. அப்போது கோடைக்காலம் வந்த உடனே அந்த காடு ரொம்பவே வறட்சியாகி அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாமே பட்டு போய் பழங்களே இல்லாமல் ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருந்துச்சு. அப்போது அங்கே இருக்கிற பறவைகள் எல்லாம் உணவுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க. அப்போது அங்கே சிண்டுன்னு ஒரு குருவி இருந்துச்சு. அதோட குழந்தைங்க ரெண்டுமே, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, எங்கேயாவது போய் உணவு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ரெண்டு குழந்தைகளும் கேட்டுச்சுங்க. அப்போது அந்த சிண்டு குருவி அது குழந்தைங்க கிட்ட, சரி நீங்கள் இங்கே பத்திரமா இருங்க, நான் போய் எங்கேயாச்சும் உணவு இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிண்டு குருவி அந்த காட்டில் எங்கேயாச்சும் உணவு இருக்குதான்னு பார்க்க போகுது. அங்கே பார்த்தா எங்கேயுமே உணவே இல்லை. உடனே அந்த சிண்டு குருவி அதோட நண்பரான புறா வீட்டுக்கு போகுது. புறா சிண்டுவை பார்த்த உடனே, வா சிண்டு, என்ன இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்க? ஆமாம் புறா, என் குழந்தைக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு, அதனால நம்ம காட்டில் எங்கேயாச்சும் உணவு இருக்குதான்னு பார்க்க வந்தேன். எங்கேயுமே உணவே இல்லை, உன்கிட்ட ஏதாவது உணவு இருக்கா அப்படின்னு சிண்டு புறா கிட்ட கேட்குது. அதுக்கு புறா, நானே 2 நாளா உணவே இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் சிண்டு அப்படின்னு அந்த புறா சிண்டு கிட்ட சொல்லுது. அதுக்கு சிண்டு, இல்லை புறா, இப்படியே இருந்தா குழந்தைகளோட நிலைமை ரொம்ப மோசமாயிரும், அதனால நான் பக்கத்து காட்டுக்கு போகலான்னு இருக்கேன். நீயும் முடிஞ்சா இங்கேருந்து எங்கேயாவது கிளம்பி போயிரு, இங்கே இருந்தா நம்மளோட நிலைமை ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு அங்கேருந்து கிளம்பிடுது. அங்கேருந்து சிண்டுவும் அதோட குழந்தைகளும் பக்கத்து காட்டுக்கு பறந்து போகுதுங்க. அந்த காட்டுக்கு போன உடனே
ஏதாவது நல்ல மரம் இருந்தால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தேடுதுக. அங்கே நல்ல மரங்களாக இருந்தால் தான் நம்ம நல்ல வீடு கட்டி அங்கே இருக்க முடியும் அப்படின்னு அதுக குட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இந்த சிண்டு பறந்து போகுது. அப்போது ஒவ்வொரு மரத்தையாக பார்க்குது. எல்லா மரத்துலேயும் ஒரு குருவிகளும் அததுக கூட்டுகளை கட்டிட்டு அதுக குழந்தைகளோட வாழுதுக. அப்போ சிண்டு குருவி சொல்லுது, இந்த மரத்துலேயுமே இடம் இல்லையே, நம்ம போய் எங்கேயாச்சும் இடம் இருக்குதான்னு இன்னும் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போகுது. இப்போ ஒரு மரத்தில் கூடு கட்டலான்னு அந்த சிண்டு குருவி உட்காருது. அங்கேருந்து ஒரு ஈஸ்வரிக்காகன்னு வருது. ஏய், யாரு நீ? எங்க இருந்து வந்திருக்க? இங்கே எங்க காட்டுக்கு நீ புதுசா இருக்கியே. இதுக்கு முன்னாடி நான் உனக்கு இந்த காட்டுல பார்த்ததே இல்லையே அப்படின்னு அந்த ஈஸ்வரிக்காகவும் சிண்டு குருவி கிட்ட கேட்குது. அதுக்கு அந்த சிண்டு குருவி, இல்லை காகமே, நான் பக்கத்து காட்டிலேருந்து வந்திருக்கேன். அங்கே உணவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் என் குழந்தைகளை கூட்டிகிட்டு இந்த காட்டுக்கு வந்திருக்கேன். அதான் தங்குறதுக்கு எங்கேயாச்சும் இடம் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு வந்தேன். இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது, நான் இங்கே தங்கிக்கலாமா அப்படின்னு அந்த சிண்டு ஈஸ்வரிக்காகத்துக்கிட்ட கேட்குது. அதுக்கு அந்த ஈஸ்வரிக்காகவும், என்னது, நீ இங்கே தங்க போறியா? அப்போ நான் எங்க போய் தங்குவேன்? ஒழுங்கா இங்க இருந்து நீயும் உன் குழந்தைகளும் கிளம்புங்க. வேற எங்கேயாச்சும் இடம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த ஈஸ்வரிக்காகவும் ரொம்ப திமிரா அந்த சிண்டு குருவி கிட்ட சொல்லுது. சரின்னு அங்கேருந்து அந்த சிண்டு குருவியும் அதோட குழந்தைகளும் கிளம்பி அந்த காட்டுக்குள்ள தூரமாக போகுதுங்க. அப்போ ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. சரி, அங்கே போய் நம்ம கூடு கட்டலான்னு சொல்லிட்டு சிண்டு குருவியும் அது குட்டிகளும் போச்சுங்க. அப்போ அந்த மரம், ஏய் நில்லுங்க, யாரு நீங்க? எங்க இருந்து வர்றீங்க? ஏன் மரத்துல வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு அந்த மரம் கேட்குது. அதுக்கு அந்த சிண்டு குருவி, இல்லை மரமே, நாங்கள் பக்கத்து காட்டில் இருந்து வரோம். அங்கே ரொம்ப உணவுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த காட்டுக்கு வந்து மரத்தில் நாங்கள் கூடு கட்டி வாழலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு அந்த சிண்டு குருவி மரத்துக்கிட்ட சொன்ன உடனே அந்த மரம் சொல்லிச்சு, அதெல்லாம் இங்கே நீங்க பண்ண முடியாது. ஏன் மரத்துலலாம் நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த மரம் ரொம்ப கோவமா அந்த சிண்டு குருவியையும் அது குழந்தைகளையும் பற்றி விட்டுருது. இப்போ அந்த சிண்டு குருவியும் அது குழந்தைகளும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தை பார்க்குதுங்க. அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த சிண்டு குருவி கேட்குது, நானும் என் குழந்தைகளும் உன்னோட மரத்தில் கொஞ்ச நாள் தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த மரம், தாராளமா தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுது. அந்த சிண்டு குருவி அதோட குழந்தைகளோட அந்த மரத்தில் சந்தோஷமாக இருந்து வந்துச்சுங்க. அப்போ ஒரு நாள் காட்டில் பயங்கரமான மழையும் இடியும் அடிச்சிச்சு. அந்த பயங்கரமான மழையில் அந்த சிண்டுக்குருவி தங்க இடம் இல்லைன்னு சொன்ன மரம் இருந்துச்சுல, அது அப்படியே சாஞ்சு கீழே விழுந்துருச்சு. ஆனால் குருவிக்கு தங்க இடம் கொடுத்த அந்த மரம் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மலையில் நின்றுச்சு. அப்போது அந்த சிண்டுக்குருவி அந்த கீழே விழுந்த மரத்துக்கிட்ட போய் சொல்லுது, பாத்தியா, அன்னைக்கு நான் உதவின்னு கேட்டப்போ நீ எனக்கு உதவினியா? இப்போ உன்னோட நிலைமையை பாத்தியா அப்படின்னு அந்த சிண்டுக்குருவி மரத்துக்கிட்ட சொல்லுது. அதுக்கு அந்த மரம் சொல்லுச்சு, என்னோட வேர்களும் கிளைகளும் ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. அதனால தான் உன்னைய என்னோட மரத்தில் தங்க விடலை. நீயும் உன் குழந்தைகளுனாச்சும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு அந்த கீழே விழுந்த மரம் சொல்லுச்சு. இதை கேட்டோன்னே அந்த குருவிக்கு ரொம்ப மனசு சங்கடமாக போயிருச்சு. இந்த கதை மூலியமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, யாரோட சூழ்நிலையும் முழுசாக தெரிஞ்சுக்கிறாம அவங்கள பற்றி நம்ம தப்பாக எங்கேயும் பேசக்கூடாது. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் சிண்டுன்னு ஒரு ராஜா வாழ்ந்து வந்துச்சு. அது அந்த காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளையும் வர சொல்லிச்சு. உடனே எல்லா பறவைகளும் வந்துருச்சு. வந்த உடனே அந்த ராஜா, நான் நேற்று பக்கத்து காட்டுக்கு போயிருந்தேன். அந்த காடு பார்க்கவே ரொம்ப செழிப்பாகவும் அங்கே இருக்கிற பறவைகளோட வீடுகள் எல்லாம் சுத்தமாகவும் நல்ல வண்ணங்கள் தீட்டியும் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளும் அழகா சுத்தமாகவும் அழகான வண்ணங்களை தீட்டி வச்சிருக்கிறவங்களுக்கு நான் அதிக பழங்களும் பரிசுகளும் உங்களுக்கு தர தயாரா இருக்கேன் அப்படின்னு அந்த ராஜா கிளி சொல்லிச்சு. இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பறவைகள் எல்லாம்
நம்ம தான் முதல் பரிசு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு பறவைகளும் அங்கேருந்து கிளம்பி அதுக வீட்டுக்கு போதுக. அப்போது கீத்துன்னு ஒரு குட்டி குருவி பக்கத்தில் இருக்கிற புறாவோட வீட்டை பார்க்குது. அந்த புறாவோட வீடு மட்டும் இவ்வளோ அழகாக இருக்கே, நானும் நிறைய விறகுகளை எடுத்துகிட்டு வந்து என்னோட வீட்டையும் அழகுபடுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீத்து குருவி பக்கத்தில் இருக்க விறகுகளெல்லாம் எடுத்துட்டு அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருது. எல்லா விறகுகளையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அழகான வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கு. கடைசியில் அதுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு வீட்டை ரொம்ப வேகமாக கட்டிருச்சு. கட்டி முடித்த உடனே அது அந்த வீட்டுக்கு அழகான வண்ணங்கள் தீட்டணும்னு ஆசைப்பட்டுச்சு. அப்படி பண்ணாதான் அந்த ராஜாக்கு நம்ம வீட்டை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அது நினச்சிக்கிட்டு அது வீட்டுக்கு அழகான வண்ணங்களை தீட்டுது. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த புறா அந்த கீத்து குருவிக்கு அதனால் முடிஞ்ச உதவிகளையும் பண்ணுது. அதே மாதிரி காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளும் அவங்கவுங்க வீட்டுக்கு அழகான வண்ணங்களை தீட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த கீத்து குருவி அதுக்கு பிடிச்ச மாதிரி சிகப்பு நிற வண்ணத்தை அது வீட்டுக்கு அடிக்குது. இதே மாதிரி எல்லா பறவைகளும் அவங்கவுங்க வீட்டை வண்ணங்களை தீட்டுறதுலையும் அலங்காரம் பண்ணுறதுலையும் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சுங்க. எல்லா பறவைகளோட மனசுலையும் எப்படியாச்சும் ராஜா கிட்ட நம்ம நல்ல பேரையும் பரிசுகளையும் வாங்கணுன்ற எண்ணத்தோட அதுகளோட வீட்டை ரொம்பவே அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. கீத்து குருவி அதோட வீட்டை அழகா வண்ணம் தீட்டி அழகான பொருட்களை வச்சு அதோட வீட்டை அழகுபடுத்திருச்சு. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஈஸ்வரிக்காகவும் எல்லா பறவைகளும் அது வீட்டுக்களை அழகா வண்ணம் தீட்டி வச்சிருச்சுங்க. நான் போய் இதை எப்படியாச்சும் கெடுக்கணும், அந்த மேகங்கள் கிட்ட போய் எப்படியாச்சும் இன்னைக்கு மழை பெய்ய வைக்கணும். அப்போதான் நான் நாளைக்கு என்னோட வீட்டை அழகா வண்ணங்களை தீட்டி அந்த ராஜா கிட்ட நல்ல பேரும் நல்ல பரிசுகளும் வாங்க முடியும் அப்படின்னு அந்த காக்கா அந்த மேகத்துக்கிட்ட போகுது. அந்த மேகத்துக்கிட்ட போய், மேகம் அண்ணே, எங்க கிராமத்துல ரொம்ப தண்ணீரே இல்லாம எல்லா பறவைகளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. அதனால நீங்க கொஞ்சம் வந்து மழைய பெஞ்சிங்கன்னா அந்த பறவைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுங்க அப்படின்னு அந்த காகம் அந்த மேகத்துக்கிட்ட சொல்லுது. அதுக்கு அந்த மேகம், சரி காகமே, நீ எல்லா பறவைகள் மேலேயும் இருக்கிற அக்கறையில் வந்து என்ன கூப்பிட்டுருக்க. நான் இன்னைக்கு வந்து உன்னோட காட்டுல மழைய பொழியிறேன் அப்படின்னு அந்த மேகம் சொல்லுது. இந்த மேகத்துக்கிட்ட சொல்லிட்டு காகம் அங்கேருந்து கிளம்பிடுது. மேகம் அதோட தம்பியை கூப்பிட்றதுக்காண்டி போகுது. அதோட தம்பிக்கிட்ட போய், வா தம்பி, பக்கத்து காட்டுக்கு போயிட்டு வரலாம். அந்த காட்டுல ரொம்ப தண்ணீர் பஞ்சமா, அதனால அங்க இருக்கிற பறவைகள் எல்லாம் ரொம்ப மோசமான நிலையில இருக்கான். அதுக்காண்டி அங்கிருந்து ஒரு காகம் வந்து என்ன அழைச்சிச்சு. அதனாலதான் நான் உன்னையும் கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். உடனே அந்த தம்பி மேகம், இல்லைன்னே, என்னால இப்போ அங்க வர முடியாது. எனக்கு இதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்கு. பக்கத்து காட்டுல ஒரு காட்டு தீ பிடிச்சிருச்சு. அதனால நான் அங்க போய் முதல்ல அந்த தீகளை அணைக்கணும். அப்போதான் அங்க இருக்கிற மரங்களையும் பறவைகளையும் காப்பாற்ற முடியும். நீங்க சொல்ற காட்டுக்கு நம்ம நாளைக்கு போய் மழையை பொழிய வைக்கலாம். இன்னைக்கு வாங்க நம்ம இந்த காட்டுக்கு போய் தீகளை அணைச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மேகங்களும் அந்த காட்டுக்கு போயிருதுங்க. இதையெல்லாம் தெரியாத அந்த முட்டாள் ஈஸ்வரிக்காகவும் அதுவா ஒரு பிளானை போடுது. இன்னைக்கு வந்து அந்த மேகங்கள் மழையை பொழிஞ்ச உடனே இங்கே இருக்கிற பறவைகளோட வீட்டில் இருக்கிற வண்ணங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். மழை பெஞ்சு முடிஞ்சு நாளைக்கு நான் இன்னொரு வீட்டை அழகா வண்ணங்கள் தீட்டுவேன். அப்போதான் ராஜா என் வீட்டை பார்த்து எனக்கு பரிசுகளை கொடுப்பாரு அப்படின்னு அந்த காகம் நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமும் அந்த மேகங்கள் வரவே இல்லை. நைட் ஆயிருச்சு. அப்பையும் அந்த மேகங்கள் வரலை. இந்த மேகங்கள் வருங்கன்னு காத்திருந்து அந்த காக்கா தூங்கிருச்சு. காலையில் விடிஞ்சிருச்சு.
உடனே அந்த காகம் எந்திரிச்சு பார்க்குது. என்ன இன்னும் மழையே பெய்யல, ஒருவேளை அந்த மேகங்கள் என்னை ஏமாத்திருச்சுக போல. இதை நினச்சிக்கிட்டு நானும் என்னோட வீட்டுக்கு ஒரு வண்ணங்களை கூட இன்னும் தீட்டல. அந்த ராஜா வந்து பார்த்தா என்ன ஆகுறது, நமக்கு எப்படி முதல் பரிசு கிடைக்கும்? அதனால நான் வேக வேகமா என்னோட வீட்டுக்கு வண்ணங்களை தீட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகம் போகுது. அந்த காகம் கலர்களை வாங்கிட்டு வந்து அழகா அதோட வீட்டுக்கு வண்ணங்களை தீட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த காகம் சொல்லுது, எல்லா குருவிகளை விடவும் என் வீடு தான் ரொம்ப அழகா இருக்கு. ராஜா வந்து பார்க்கும் பொழுது என்னோட வீடு தான் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி எனக்கு முதல் பரிசு தரப்போறாரு. அந்த ஈஸ்வரி காகம் ராஜாவோட வருகைக்காண்டி ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப பார்த்து அந்த 2 மேகங்களும் ரொம்ப வேகமா ஈஸ்வரி காகம் காட்டுக்கு வந்துகிட்டு இருந்துச்சுங்க. வந்த உடனே அங்க அந்த காட்டுல சரியான மழையும் இடியும் பேஞ்சு தாக்கிடுச்சு. மழை அதிகமா பேஞ்சனால எல்லா பறவைகளும் அதோட வீட்டுக்குள்ள போய் இருந்துச்சுங்க. மழை பெஞ்ச உடனே மேகங்கள் எல்லாம் அங்கிருந்து போயிருச்சுங்க. என்னதான் அதிகமான மழைகளை பொழிஞ்சாலும் அங்க இருக்கிற பறவைகளோட வீடுகள் ஒன்றும் சேதாரம் ஆகலை. எல்லா பறவைகளோட வீடுகளில் இருக்கிற வண்ணங்களும் அப்படியே இருந்துச்சு. ஆனால் அந்த ஈஸ்வரி காகத்தோட வீடு மட்டும் ரொம்ப சேதாரமாகி கலர் எல்லாம் அழிஞ்சு போய் இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து சிண்டு மகாராஜா எல்லா குருவிகளோட வீட்டையும் பார்க்கறதுக்காண்டி அந்த சிண்டு மகாராஜாவும் மந்திரி குருவியும் வராங்க. முதல்ல வந்து அந்த குருவியோட வீட்டை பார்க்குறாரு. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த மகாராஜா பக்கத்தில் இருக்க ஈஸ்வரி காகத்தோட வீட்டை போய் பார்க்குறாரு. அது ரொம்ப அழுக்காகவும் வண்ணங்கள் ஒழுங்காக தீட்டாமலும் இருந்துச்சு. அதை பார்த்து கோபம் அடைஞ்ச அந்த ராஜா, ஈஸ்வரி காகமே, ஏன் உன் வீட்டை இவ்வளோ அழுக்கா வச்சிருக்க? இதனால உன்னை நான் போட்டியில இருந்தே நீக்குறேன் அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு போகிறாரு. அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற புறாவோட வீட்டுக்கும் கீத்து குருவியோட வீட்டுக்கும் போகிறாரு. அங்கே போய் புறாவோட வீட்டை பார்க்குறாரு. அது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ராஜா, உன் வீடு ரொம்ப அழகா இருக்கு புறா. மகாராஜா, உங்களுக்கு என் வீடு பிடிச்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்படியே மகாராஜா பக்கத்தில் இருக்க கீத்துவோட குருவி வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டை பார்த்த உடனே மகாராஜாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஏன்னா அந்த கீத்து குருவி அதோட வீட்டை அழகான வண்ணங்களாலையும் பூக்களாலையும் அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்துச்சு. கீத்து குருவி, உன்னோட வீடு தான் இந்த காட்டிலேயே ரொம்ப அழகா இருக்கு. அதனால உனக்கு தான் நான் முதல் பரிசை அறிவிக்க போறேன் அப்படின்னு மகாராஜா சொல்கிறாரு. மகாராஜா சொன்ன மாதிரியே கீத்து குருவிக்கு நிறைய பழங்களும் பரிசாக கொடுத்தாரு. அந்த பழங்களை எல்லாத்தையும் அது நண்பர்கள்கிட்ட எடுத்துகிட்டு போச்சு. வாங்க நண்பர்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பழங்களை சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னப்போ அந்த ஈஸ்வரிக்காகவும், ஏன் குருவி, இந்த பழங்கள் எல்லாம் நீ தானே வின் பண்ண, நீயே சாப்பிடு, எதுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குற? இல்லை காகம்னே, இந்த பழங்கள் எல்லாத்தையும் உங்கள் கூட பகிர்ந்து சாப்பிட்றதெல்லாம் எனக்கு சந்தோஷமே அப்படின்னு அந்த குருவி சொல்லுது. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இந்த கதை மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு கெட்டது நினச்சோன்னா அது நம்மளையே வந்து சேரும். அதனால் முடிஞ்ச வரை நம்ம எல்லாருக்கும் நன்மைகளை மட்டும் செய்வோம். ஓகே, தேங்க்யூ குட்டீஸ். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.